Hello friends, welcome to AKM Family Vlogs. This video sponsored by Modes. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சொரக்காய் வந்து கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சொரக்காயை நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த வந்து நமக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம வாரம் ஒரு டைம் அது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நீரும் கிடைச்சிரும். அதிகம் வந்து ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்காம மறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அடிக்கடி சாப்பாட்டுல வந்து நீர் காய்கள், சொரக்காய், பரங்கிக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாவே நம்ம உடம்பு வந்து நீர்ச்சத்தை வந்து அதிகம் பெற்றுக்கொள்ளும். அதை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானல் எடுத்து அதுல வந்து 1.5 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து அதுல கடுகு, சோம்பு, சீரகம், கழுவுளுந்த பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளியை வந்து பொடி பொடியா கட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது எல்லாமே வந்து நல்லா கொலைவா வந்து வதங்கிடணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கிளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்கிற சொரக்காய் வந்து அதை ஆட் பண்ணிக்குவோம். இந்த சொரக்காய் வந்து ரொம்ப முத்தி போயிருந்தா மட்டும் சமைக்க முடியாது. பட் ஓரளவுக்கு இலசா இருந்துச்சுன்னா வந்து விதை எடுக்க தேவையில்லை. ரொம்ப இதா இருந்துச்சுன்னா மட்டும் விதையை நீக்கிக்கலாம். இது வந்து விதைய வந்து அவ்வளவு ஒன்றும் கடினமாலாம் இருக்காது. நார்மலாவே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து கூட்டு செய்யும் போது பாசி பருப்புல செஞ்சோம்னா அது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாக்குறதுக்கும் வந்து நல்லா பொடி பொடியா நல்லா குழஞ்சு போய் பருப்பு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பை வந்து ஒரு கொஞ்சமா தண்ணி சுடுதண்ணி வச்சு அதுல வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் போல ஊற வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம வந்து தேவையான மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கிட்டாவே போதும். அப்புறம் மிளகாத்தூள் அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். நமக்கு வந்து இது நீர்க்காய் அப்படிங்கறதுனால வந்து அந்த அளவுக்கு உரப்பு தெரியாது. நல்லா உரப்பு சாப்பிட்றவங்க வந்து சேர்ந்துக்கலாம். சொரக்காயில கூட உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்படிதான் சொரக்காய்க்கு உப்பு போட்டாலும் உரைக்கவே உரைக்காதுங்கிற மாதிரி உப்பு ஓரளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியல. ஏதாச்சும் சொன்னோம்னா ஒண்ணும் இல்ல சொரக்காயில உப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதனாலதான் சொன்னாங்களே நம்ம தெரியும். எவ்வளவு உப்பு போட்டாலும் கடைசியில பார்த்தா சப்புடுதான் இருக்கும். சொரக்காய் சாம்பாரும் சரி, சாம்பார் செஞ்சோம்னா அப்படி இருக்கும். கூட்டு செஞ்சாலும் பார்க்கையில மற்றதோட சாப்பிடும் போது உப்பு இல்லாத மாதிரிதான் தெரியும். இப்ப வந்து சொரக்காய் எல்லாம் சூப்பரா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு. இடையில நம்ம எப்பவுமே கிண்டி விட்டுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய் 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 ஃப்ரெண்ட்.